மழைக்கால நிலவு, ரெய்னி மூன். அந்த கிராமத்தின் அமைதியான மாலையில் தூறல் மெல்ல விழத் தொடங்கியிருந்தது. கார்த்திக் தன் பழைய ஓட்டு வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து கையில் ஒரு தேநீர் கோப்பையுடன் வெளியே பார்த்துக் கொண்டிருந்தான். அவரது முகம் அமைதியாக இருந்தாலும் கண்கள் ஏதோ ஒரு ஆழமான இழப்பை தாங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தது. கார்த்திக் ஒரு புகைப்படக் கலைஞன், போட்டோகிராஃபர். உலகத்தின் அழகை தன் கேமராவில் சிறைப்பிடிப்பது அவரது வழக்கம். ஆனால் அவன் வாழ்க்கையின் மிக அழகான பக்கமாக வந்தவள் அஞ்சலி. அஞ்சலி துடிதுடிப்பான, எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு பெண். மழை என்றால் அவளுக்கு உயிர். இருவருக்கும் இடையிலான காதல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு மெல்லிய தென்றலைப் போலத் தொடங்கியது. கார்த்திக்கின் அமைதியான உலகத்திற்குள் அஞ்சலி ஒரு வண்ணத்து பூச்சியைப் போல நுழைந்தாள். அவர்கள் இணைந்து வாழ்ந்த நாட்கள் சந்தோஷத்தின் உச்சம். ஒன்றாகச் சேர்ந்து சமைப்பது, மழையில் நனைவது, கடற்கரையில் கைகோர்த்து நடப்பது என ஒவ்வொரு நொடியும் அன்பால் நிரம்பியிருந்தது. அஞ்சலிக்கு கார்த்திக் வரைந்த ஓவியங்களும் எடுத்த புகைப்படங்களும் தான் உலகம். கார்த்திக் அவரிடம் அடிக்கடி சொல்வான், அஞ்சு, இந்த உலகத்துல எல்லாமே மாறலாம். ஆனால் உன்னை நான் நேசிக்கும் இந்த அன்பு என்னைக்கும் மாறாது. என் கேமரா லென்ஸ் வழியா பார்க்கிற ஒவ்வொரு அழகிலும் நீ மட்டும்தான் தெரியுறல். அஞ்சலி சிரித்துக்கொண்டே அவரது மார்பில் சாய்ந்து கொள்வாள். ஒருவேளை நான் உன்னை விட்டு தூரமா போயிட்டா என்ன பண்ணுவ கார்த்திக் என்று செல்லமாக கேட்பாள். நீ எங்க போனாலும் என் நிழலா, என் நினைவா என்னோடவே இருப்ப அஞ்சு என்பான் கார்த்திக். நாட்கள் நகர்ந்தன. சந்தோஷம் நீடித்த அளவுக்கு காலம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. அஞ்சலிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அடிக்கடி மயங்கி விழுந்தாள். பரிசோதனையின் முடிவில் அவளுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு அரிதான நரம்பியல் நோய் இருப்பது தெரிய வந்தது. மெல்ல மெல்ல அவளது நினைவுகள் அழியும், இறுதியாக உடல் உறுப்புகள் இயங்குவது நிற்கும் என்பதுதான் அந்த கசப்பான உண்மை. அந்தச் செய்தி கார்த்திக்கின் தலையில் இடி போல இறங்கியது. ஆனால் அவன் அஞ்சலியின் முன்னால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை. அவளது கடைசி நாட்களை சந்தோஷமாக மாற்றத் தீர்மானித்தான். அவள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்றான். அவள் சிரிக்கும் ஒவ்வொரு நொடியையும் தன் கேமராவில் பதிவு செய்தான். அவளது நினைவுகள் மங்கிப் போகும் போதெல்லாம் அந்தப் புகைப்படங்களைக் காட்டி அவளது சிரிப்பை மீட்டுத் தந்தான். அஞ்சலிக்கு தன் நோய் பற்றி தெரிந்திருந்தும் கார்த்திக்கின் அன்பை பார்த்து அமைதியாக அந்த வேதனையைத் தாங்கிக் கொண்டாள். ஒரு மழை நாளில் அஞ்சலியின் மூச்சு மெல்ல அடங்கியது. கார்த்திக்கின் கரங்களைப் பிடித்தபடியே அவள் கண்மூடினாள். அவளது மறைவுக்குப் பின் கார்த்திக் முற்றிலும் உடைந்து போனான். நகரை விட்டு விலகி இந்த அமைதியான கிராமத்து பழமையான வீட்டில் தனியாக வாழத் தொடங்கினான். இப்போது அந்தத் திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் கார்த்திக்கின் கவனத்தை ஒரு குரல் கலைக்கிறது. சார். கார்த்திக் சார், நீங்கதானே? கார்த்திக் நிமிர்ந்து பார்க்கிறான். அங்கே சுமார் 25 வயது மிக்க ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவளது முகத்தில் ஒரு தயக்கம். ஆமாம், நான்தான். நீங்க யாரு என்று கேட்கிறான் கார்த்திக். என் பேரு மேகா. நான் சென்னையில இருந்து வர்றேன். அஞ்சலி மேடம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு கேள்விப்பட்டேன். அஞ்சலியின் பெயரைக் கேட்டதும் கார்த்திக்கின் நெஞ்சில் ஒரு பாரம் இறங்குகிறது. அஞ்சலியைப் பற்றி உங்களுக்கு எப்படித் தெரியும்? மேகா தன் பையிலிருந்து ஒரு பழைய நோட்புக்கை எடுக்கிறாள். இது அஞ்சலி மேடத்தோட டைரி சார். அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்த டெரஸ்ட்ல இதை ஒப்படைச்சு என் மறைவுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இதை கார்த்திகிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் நடுங்கும் கரங்களுடன் அந்த டைரியை வாங்குகிறான். அஞ்சலி மறைந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. டைரியின் பக்கங்களை பிரிக்கிறான். அதில் அஞ்சலியின் அழகான கையெழுத்து. என் அன்பான கார்த்திக், இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும்போது நான் உன் அருகில் இருக்க மாட்டேன். ஆனா என் அன்பு எப்போதும் உன்னை சுற்றிதான் இருக்கும். கார்த்திக், எனக்கு நோய் வந்தப்போ நீ பட்ட கஷ்டம், எனக்காக நீ சிந்திய கண்ணீர் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சுட்டேன். அதை நினைச்சு தினமும் நான் செத்து செத்து பிழைச்சேன். இன்னைக்கு அதை உன்கிட்ட சொல்லப் போறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? நாம் முதல்ல சந்திச்ச அந்த நாள். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல உன் தங்கை அனிதா இறந்தாளே, அந்த நாள்.
அன்னைக்கு அந்த காரை ஓடிச்சது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்போ எனக்கு 18 வயசு. ஓட்டுநர் உரிமம் கூட இல்லை. பயத்துல வேகமா காரை ஓட்டிட்டு போய் அந்த விபத்தை ஏற்படுத்திட்டேன். பயத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது, அந்த விபத்துல ஒரு பொண்ணு இறந்துட்டான்னு. அந்த பொண்ணோட அண்ணன் தான் நீங்கறதும் எனக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது. உன் வாழ்க்கையை அழிச்சது நான் தான்கிற குற்ற உணர்ச்சி என்னை ஆட்டிப் படைச்சது. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்தேன். ஆனா உன் அன்பையும் தங்கையை இழந்து நீ பட்ட கஷ்டத்தையும் பார்த்தப்போ உண்மையைச் சொன்னா நீ உடைஞ்சு போயிடுவேன்னு பயந்தேன். உனக்கு உண்மையா வாழணும்னு நினைச்சேன். ஆனா காலப்போக்கில் அறியாமல் உன்மேல எனக்கு காதல் வந்துடுச்சு. உன் அன்பை அனுபவிக்கிற தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் உன்னோட ஒவ்வொரு நொடியையும் நான் பொக்கிஷமா வாழ்ந்தேன். எனக்கு வந்த நோய் நான் செய்த பாவத்துக்கான தண்டனைதான் கார்த்திக். உன்னை ஏமாத்தின என்னை மன்னிச்சுடு. கடிதம் அத்துடன் முடிந்தது. கார்த்திக் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவன் நெஞ்சில் அலை அலையாக உணர்ச்சிகள் கொந்தளித்தன. தன் தங்கை அனிதாவின் சாவுக்கு காரணமானவள்தான் தான் உயிர் உயிராக காதலித்த அஞ்சலியா? அவள் தன்னிடம் காட்டிய அன்பு உண்மையா? இல்லை குற்ற உணர்ச்சியால் வந்த பரிவா? கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. கோபமும் அதிர்ச்சியும் அவனை ஆட்கொண்டன. ஆனால் அடுத்த கணமே அஞ்சலி நோயால் துடித்த நாட்கள், அவளது உண்மையான சிரிப்பு, அவன் மீது அவள் பொழிந்த அளப்பரிய அன்பு எல்லாமே அவன் கண்முன்னே வந்து சென்றன. அப்போது மேகா மெதுவாக பேசத் தொடங்கினாள். சார், அஞ்சலி மேடம் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. அவங்க ட்ரஸ்ட் மூலமா உங்க தங்கச்சி அனிதா பேரில் ஒரு பெரிய ஆதரவற்றோர் இல்லத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்க சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அதுக்குத்தான் கொடுத்தாங்க. தன் வாழ்நாள் முழுதும் அந்த பாவ உணர்ச்சியில்தான் அவங்க வாழ்ந்தாங்க. கார்த்திக் மெல்ல நிமிர்ந்து வெளியே பார்த்தான். மழை இப்போது வலுத்திருந்தது. அவன் தன் கையில் இருந்த அஞ்சலியின் புகைப்படத்தை எடுத்தான். அதில் அவள் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு மனிதனின் தவறை விட அந்த தவறுக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் படும் வேதனையும் அவன் பொழியும் உண்மையான அன்பும் பெரியது என்பதை கார்த்திக் உணர்ந்தான். அஞ்சலி அவனுக்கு தந்தது வெறும் ஏமாற்றம் அல்ல, தன் வாழ்க்கையையே அவனுக்காக அர்ப்பணித்த ஒரு தியாக காதல். கார்த்திக் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த டைரியை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். மழையின் சத்தம் அவரது அமைதியான மன்னிப்பை அஞ்சலிக்கு உணர்த்துவது போல ஒலித்தது.